ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஆலு பராத்தா தான் பார்க்க போகிறோம். மாவு பசங்கிட்ட பாருங்கள், அது இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதை பார்க்குறோம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு கொஞ்சம் ஒரு விரல் சைஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பூண்டு. இதுதான் இந்த டேஸ்ட்டே இந்த டிஷ்ஷுக்கு. இதுதான் போக 4 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, இது இதில் சேர்த்துடுறேன். இது போக வந்து நம்ம கொத்தமல்லி தழை, ஜீரகம் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக இருக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள், தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும். இது இருக்கட்டும். இதை வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், 2 பெரிய உருளைக்கிழங்கு. இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக ஜீரகம் சேர்த்துக்குவோம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இங்கே சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே விடலை. நம்ம ஸ்டஃபிங்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ உருண்டை எடுத்துருக்கேன். இந்த மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரு கிண்ண மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த உருண்டையே இதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம். நல்லா அமுக்கி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுடலாம். கல்லில் எண்ணெய் தடவிட்டு, கல் சூடாகிடுச்சு. நம்ம இதை போட்டு எடுத்தோம். லைட்டாக இங்கே அங்கேயுமே தூக்கி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள், 2 பக்கமும். இப்போ எடுத்துடலாம். அங்கே எப்படி நம்மளுடைய ஆலு பராத்தா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க.